அமெரிக்கா தன்னை கொன்று விடுவதாக மிரட்டியதாக வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் ரோட்ரிக்ஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். வெனிசுலாவில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி அந்நாட்டு அதிபர் மதுரோவின் அரசை அமெரிக்கா அங்கீகரிக்கவில்லை. மேலும் வெனிசுலா அரசின் அனுமதியோடு வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் அதிகளவு கொக்கைன் உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக அதிபர் டிரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். ஏற்கனவே வெனிசுலா மீது அமெரிக்கா ஏராளமான பொருளாதார தடைகளை விதித்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வெனிசுலாவின் கடல் பகுதியை அமெரிக்க படைகள் ஆக்கிரமித்தன. இதனிடையே கடந்த ஜனவரி 3ஆம் தேதியன்று வெனிசுலாவுக்குள் நுழைந்த அமெரிக்க டெல்டா படைகள் அதிபர் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைப்பிடித்து அமெரிக்காவுக்கு அழைத்துச் சென்றன. இந்த சம்பவம் உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு நாடுகள் அமெரிக்காவின் இந்த செயலை கண்டித்துள்ளன. மதுரோ கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது அரசில் துணைத் தலைவராக இருந்த ரோட்ரிக்ஸ் வெனிசுலாவின் அதிபராக பொறுப்பேற்றுள்ளார். மேலும் அவர் வெனிசுலாவின் கச்சா எண்ணெயை எடுக்க தனியாருக்கு அனுமதி வழங்கியும் உத்தரவிட்டுள்ளார். இது மதுரோவின் கட்சியினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் ரோட்ரிக்ஸ் அமெரிக்க படைகள் தன்னையும் தனது அமைச்சரவை உறுப்பினர்களையும் கொன்று விடுவதாக மிரட்டின என்று கூறினார். இதுகுறித்து பேசிய அவர், அதிபர் மதுரோவை அமெரிக்க படைகள் கடத்திய முதல் நிமிடத்திலிருந்தே எனக்கு அச்சுறுத்தல்கள் தொடங்கின என்றும் பதிலளிக்க 15 நிமிடங்கள் அவகாசம் கொடுத்தனர் என்றும் கூறினார். அதே நேரம் அதிபர் மதுரோவை கைது செய்யும் அமெரிக்காவின் நடவடிக்கை உள்நாட்டு ஆதரவு இன்றி நடைபெற்றிருக்காது என்றும் தற்போது அமெரிக்கா கொலை செய்வதாக மிரட்டிய சம்பவம் ரோட்ரிக்ஸ் தனக்குத்தானே உருவாக்கியுள்ள கட்டுக்கதை என்றும் அரசியல் ஆய்வாளரான மார்கரிட்டா லோபஸ் மயா தி கார்டியன் பத்திரிகையிடம் தெரிவித்திருக்கிறார்.